சாந்தி 4/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, பந்தனத்தில் இருந்து விடுபட்டவராகி சேவையில் மும்முரமாக ஈடுபடுங்கள். ஏனெனில் இச்சேவையினூடாக நீங்கள் ஒரு பெரும் வருமானத்தை சம்பாதிக்க முடியும். நீங்கள் 21 பிறவிகளுக்கு வைகுந்தத்தின் அதிபதிகளாகுகின்றீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள் பதிய வைக்க வேண்டிய பழக்கம் என்ன? பதில்: முரளி கருத்துக்களை விளங்கப்படுத்துதல். உங்களுடைய பிராமண ஆசிரியர் எங்காவது சென்றால் உங்கள் மத்தியில் வகுப்பை நடத்துவது சாத்தியமாக இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு வகுப்பை நடத்துவது என கற்காது விட்டால் ஏனையோரை உங்களை போன்று ஆக்குவது எப்படி சாத்தியமாகும்? உங்கள் ஆசிரியர் இல்லாது விட்டால் நீங்கள் குழப்பம் அடையக்கூடாது. இக்கல்வி எளிமையானது. தொடர்ந்தும் உங்கள் வகுப்பை நடத்தி வாருங்கள். ஏனென்றால் இந்த பயிற்சியும் அவசியமானது. பாடல்: உன் இதய கண்ணாடியில் உன் முகத்தை பார் ஓ மனிதா. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம் 1. உங்களுக்குள்ளே உள்ள பொறாமை என்ற பழைய பழக்கங்களை அகற்றி பெருமளவு அன்புடன் ஒன்றாக இருங்கள். பொறாமை காரணமாக கற்பதை நிறுத்த வேண்டாம். 2. உங்கள் பழைய உக்கிய சரீரத்தின் விழிப்புணர்வு அனைத்தையும் துறவுங்கள். ஒரு ரீங்காரமிடும் பூச்சியாகி இந்த ஞானத்தை ஏனையோருக்கு ரீங்காரமிட்டு அவர்களையும் உங்களை போன்று ஆக்கும் சேவையை செய்யுங்கள். இந்த ஆன்மீக வியாபாரத்தை செய்வதில் மும்முரமானவர்கள் ஆகுங்கள். ஆசீர்வாதம்: உங்களின் மனதின் பந்தனம் அவற்றிலிருந்தும் விடுபட்டிருப்பதன் மூலம் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்து முக்தியை அருள்பவர் ஆகுவீர்களாக. சங்கமயுக பிராமணர்களான உங்களின் சிறப்பியல்பானது அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுவதேயாகும். எவ்வாறாயினும் உங்களின் மனதிலுள்ள எண்ணங்களின் பந்தனம் எதுவும் உங்களை அக சந்தோஷத்தை அல்லது அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய அனுமதிக்காது. வீணான எண்ணங்கள், பொறாமை, கவன ஈனம் அல்லது சோம்பேறித்தனமான எண்ணம் போன்றவற்றின் ஏதாவது பந்தனத்தால் கட்டுப்படுவதும் உங்களின் மனதின் பந்தனமேயாகும். அகங்காரத்தினால் இத்தகைய ஆத்மாக்கள் எப்போதும் மற்றவர்களை குறை கூறுவதை பற்றியே தொடர்ந்தும் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அவர்களின் இனம் காணும் சக்தி முடிவடைகின்றது. அதனால் அவர்கள் அந்த சூட்சும பந்தனங்களில் இருந்து விடுபட வேண்டியுள்ளது. அப்போது மட்டுமே அவர்களால் முக்தியை அருள்பவர்கள் ஆக முடியும். ஸ்லோகம்: துன்பத்தின் எந்தவிதமான அலைகளும் உங்களிடம் வர முடியாத அளவிற்கு உங்களின் சந்தோஷ சுரங்கத்தை நிரப்பி வைத்திருங்கள். அவ்யக்த சமிக்ஞை: எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். மேன்மையான எண்ணத்தின் விதை பலனை தருவதற்கு ஒரேயொரு இலகுவான வழிமுறையே உள்ளது. விதையானவரான தந்தையுடன் சதா இணைந்திருப்பதன் மூலம் அந்த விதையை ஒவ்வொரு கணமும் சக்தியால் நிரப்புவதே அந்த வழிமுறை. உங்களின் விதை ரூபத்தில் உங்களின் எண்ணங்கள் என்ற விதைகள் இலகுவாகவும் இயல்பாகவும் தொடர்ந்து வளர்ந்து பழங்களை தரும். உங்களின் எண்ணங்களின் சக்தியும் சேமிக்கப்படும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.